ஒரு நாள் என் ஸ்கூலில் ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் லைஃப்லேயே யார் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன், யார் ரொம்ப நம்பிக்கையான பர்சன், உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் யாருன்னு கேட்டாங்க. திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி ஆஃப் டே 1. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பதில் கொடுத்தாங்க. சில பேர் பேரண்ட்ஸுன்னாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸுன்னாங்க, காடுன்னாங்க, சிப்ளிங்ஸுன்னாங்க, ஏன் சில பேர் யாருமே இல்லைன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொன்னான். பெட்ஸுன்னு சொன்னான். ஏன்னு கேட்கும்போது ஏன்னா அந்த பெட்ஸ் அவளை ஜட்ஜ் பண்ணாதுன்னு சொன்னான். நம்ம லைஃப்பில் பல பேர் பல விஷயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ மொத்த கதையும் தெரியாமலே ஜட்ஜ் பண்ணுறோம். நம்மளோட லைஃப்பில் மற்றவங்கள குறை சொல்லி மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சில பேர் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுனால அவங்களோட மனசுலாம் அஃபெக்ட் ஆகுது. ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட எங்கே தன்னோட ஃபீலிங்ஸை பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களான்னு கூட அவங்க சொல்லாமல் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.